மை மதர் அட் 66 ஒரு ரொம்ப உணர்ச்சியான போம். அந்த போமில் என்ன சொல்ல வராங்கன்னா, தன் அம்மாவை ஒரு நாள் இழந்து விடுவோமோன்னு வரும் பயத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, போயிட்டு தன் வீட்டில் இருந்து கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போகிறாங்க. கார் ஓட்டிகிட்டே போகிறாங்க. பக்கத்தில் அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை பார்க்கும்போது அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப பேலாக, உயிரே இல்லாத மாதிரி, ஒரு சாம்பல் நிறத்தில் டெட் பாடி மாதிரி இருந்தது. அதை பார்த்த உடனே போயிட்டுக்கு ஒரு ஷாக். இப்போ அம்மாவுக்கு வயசாயிட்டே இருக்குது. ஒரு நாள் நானே அவங்களை இழந்துடுவேனா என்ன ஒரு டீப் ஃபியரில் இருந்தாங்க. அந்த பயத்திலிருந்து மைண்டை டைவர்ட் பண்ணிக்கணும்னு வெளியே பார்க்குறாங்க. அப்போது வேகமாக பின்னாடி போகிற மாதிரி தெரிகிற மரங்கள், சந்தோஷமாக விளையாடுற குழந்தைங்கள், இது வந்து ஒரு கிளியர் கான்ட்ராஸ்டான ஒரு இமேஜ் நம்மளுக்கு தெரியுது. வெளியில் இளமை, எனர்ஜி, மூமெண்ட் இருக்குது. உள்ள முதுமை, வீக்னஸ், சைலன்ஸ் இருக்குது. பின்னாடி ஏர்போர்ட்டில் இறங்கி மீண்டும் அம்மாவை பார்க்குறாங்க. அவங்கள் முகம் வின்டர் மூன் மாதிரி டல்லாக பேலாக தெரிஞ்சுது. ஆனாலும் போயிட்டு அங்கே அழுவில் அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸ்மைல் ஸ்மைல் அண்ட் ஸ்மைல்னு சிரிச்சிட்டே பாய் சொல்கிறாங்க. இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் வெளியே காட்டிக்கிறது இல்லை. ரெண்டாவது, தன்னை ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. மூணாவது, அவங்க அம்மாவை மீண்டும் சந்திப்பேன்ற ஒரு ஹோப் அவங்களுக்கு இருந்தது. ஃபைனலாக அந்த போமில் என்ன சொல்ல வராங்கன்னா, வாழ்க்கை தற்காலிகமானது, ஆனால் அன்பு மற்றும்